வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்ல ஃப்ரெஷ்ஷா ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் டிராமா ஃபிலிம் பத்தி பேச போறோம். அதான்யா தி ரெட் லைன். நான் இந்த மூவிய முழுசா பார்த்துட்டேன். சரி, இந்த சினிமா என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சா இல்ல மசா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சா? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். ஒரு சின்ன அப்டேட் அண்டி, இந்த மூவி நம்ம தமிழ் ஆடியோல இல்ல, ஆனா ஹிந்தில மட்டும் நல்ல கிளியர் ஆடியோட அவைலபிளா இருக்கு. சரி, இனி எதுவும் லேட் பண்ணாம மேட்டருக்கு வந்துடலாம். ஸ்டோரி என்னன்னா, இந்த கதை 3 சாமானிய பெண்களை சுத்தி நடக்குது. பாவம், இவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு ஒரு பெரிய ஃபோன் கால் ஸ்கேம் வழியா போயிடுது. நம்மகிட்ட கூட இப்போ இந்த மாதிரி ஃபிஷிங் ஸ்கேம்ஸ் அதிகமா ஆயிடுச்சுல, இதுவும் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான். ஆனா இவங்க காசு போயிடுச்சுன்னு அழுதுட்டு உட்காரல, அந்த காசு திருடின கிரிமினல் சிண்டிகேட்டை அடிக்கிறதுக்கும் அவங்கள எக்ஸ்போஸ் பண்றதுக்கும் இந்த 3 பேரும் கிளம்புறாங்க. அப்படி இவங்க அவ்ளோ பெரிய கேங்கை எப்படி எதிர்த்தாங்க? இவங்க மணி திரும்ப வந்துச்சா இல்ல இவங்களும் அந்த டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டாங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தி ரெட் லைன் பார்க்கணும். உண்மை சொல்லணும்னா நண்பா, இதுல புதுசா எதுவும் இல்ல. நீங்க இதுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸ்ல ஜாம்தாரா சீரீஸ் பார்த்திருந்தா இது உங்களுக்கு சேம் டு சேம் மாதிரி தான் இருக்கும். அதே ஃபிஷிங், அதே பழைய ஸ்டைல் நரேஷன். மூவி ஸ்டார்ட் ஆன 15 மினிட்ஸ்லயே கிளைமேக்ஸ்ல என்ன நடக்கும்னு நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். சினிமா கொஞ்சம் இழுக்கிற மாதிரி டிராகியா இருக்கு. நரேட்டிவ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்திருக்கலாம். ஆக்டர்ஸ் எல்லாரும் அவங்க ரோல்க்கு ஏத்தபடி டீசெண்டா பண்ணியிருக்காங்க. மியூசிக் மற்றும் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் ஓகே தான், ஆனா வாவ்னு சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல. ஓவராலா நான் இந்த சினிமாக்கு 2.5 அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் தருவேன். இது ஒரு பிலோ ஆவரேஜ் டு டைம் பாஸ் மூவி தான். நீங்க இதுக்கு முன்னாடி ஸ்கேம்ஸ் பத்தி எந்த மூவியும் பார்க்கலனா ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஆனா ஜாம்தாரா பார்த்தவங்க இதை ஈஸியா ஸ்கிப் பண்ணிடலாம், ஏன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மூவி இல்ல. இதுல அடல்ட் லாங்குவேஜ், வயலன்ஸ் அப்புறம் கொஞ்சம் செக்ஸி சீன்ஸ் அதிகமாவே இருக்கு. ஸோ சோலோவா பார்க்கறது தான் பெஸ்ட். சரி, நீங்க இந்த மூவி பார்த்துட்டீங்களா இல்ல பார்க்குற பிளான்ல இருக்கீங்களா? உங்க ஒப்பீனியனை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா தப்பாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.